ஓம் ஸ்ரீ சூரிய தேவரே போற்றி போற்றி. ஆதியின் ஆதியாய் தோன்றிய இறை சக்தியே சூரியன் எனும் வடிவமும் நாமமும் ஏற்றது. ஒளி என்கின்ற தத்துவத்தினை மனிதர்கள் உணர்ந்திட உதவியதே சூரியன் எனும் இறை படைப்பாகும். தேவர்கள் யாவரும் இறை படைப்பின் காப்பாளர்கள். வர்ஷிக்கும் மழையினை காப்பது வருண தேவர் எனில், ரட்சித்து காத்திடும் வாயுவினை காவல் காத்து பராமரிப்பது வாயு தேவராவார். சூரியனை பாதுகாக்கும் ஆற்றல் சூரிய தேவனாகிய எமக்கு ஈசனால் அருளப்பட்டுள்ளது. எனினும் சத்தியம் யாதெனில், சூரியனின் ஆற்றல்களே சூரிய தேவராகிய எமது ஆன்மாவினை இதுகாலம் வரை காத்து ரட்சிக்கின்றது. ஆளுமை என்பது காவலுக்கு உரித்தானது. ஆளுமை காக்கப்படல் வேண்டும். எனினும் காக்கும் சக்திக்கு ஆதாரமே ஆளுமை சக்தி என்பதனையும் உணர வேண்டும். மனிதர்கள் பல தருணங்களில் தாங்கள் பலரையும் காத்து ரட்சிப்பதாகவே கருதுகின்றனர். சத்தியம் யாதெனில், ரட்சிக்கப்பட வேண்டிய ஆற்றல்களே மனிதர்களின் வாழ்விற்கும் ஆதாரமாகின்றது. சூரிய தேவராகிய யாம் முன் தோன்றி எடுத்துரைக்கும் சத்தியம் என்பது யாதெனில், பூமி கிரகமும் அதனை சார்ந்த உயிரினங்களும் பாதுகாக்கப்படல் வேண்டும் எனும் ஆழ்ந்ததோர் நிலையாகும். சூரிய மையத்தில் வீற்றுள்ள பரம அணு எனும் பரமாத்ம ஸ்வரூபம் காக்கப்படல் வேண்டும். ஏனெனில் யுக மாற்றம் நிகழ்வதினால் பற்பல உயிர்களின் நிலை மாற்றம் அடையும். தெய்வங்கள் மற்றும் தேவர்களின் பணியும் மாற்றம் அடையும். சத்திய யுகத்தினை தோற்றுவிக்க பிரம்மதேவர் முதல் மகாவிஷ்ணு ஆதிசிவன் எனப்படும் முப்பெரும் ஆற்றல்களே புவியினை சூழ்ந்து நிலைக்கின்றன. காக்கப்பட வேண்டிய ஆன்மாக்கள் இதனை உணர வேண்டும். மனிதர்களின் உணர்வு நிலைகள் மேம்பட்டால் மாத்திரமே சத்தியங்கள் வெளிப்படும். ஒவ்வொரு புவி ஆண்டும் சித்திரையின் முதல் தினமதிலே தீர்க்கமாய் உருக்கொண்டு போற்றப்படுகின்றது. புதிய சத்தியயுகம் மலர்ந்ததும் சித்திரையின் ஒளியினிலே என்றுமே அறிந்திடலாம். சித்திரை எனப்படும் திங்களானது உதிக்க உள்ள நிலையில் அதன் தாத்பரியங்களை யாம் எடுத்துரைக்கவே முனைகின்றோம். சத்திய யுகம் மலர்ந்து புவி ஆண்டுகளின் கணக்குகளில் ஓராண்டு காலம் நிறைவுறவுள்ள இந்நிலையில் ஓர் சத்தியமானது வெளிப்படுகின்றது. பூமி எனும் கோளானது இருவேறு நிலையாக பிளவு கொள்கின்றது. பூமியின் பிளவு என்பது மானுட ஆன்மாக்கள் இரு கூறுகளாய் பிரிந்து செயல்புரிவர் எனும் தாத்பரியத்தினையே எடுத்துரைக்கும். சத்திய யுகத்தினில் பிரவேசித்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் வீரியமானவை. அவை யாவும் ஒன்று கூடி ஒரு பிரிவு பூமியினை ஆளத் துவங்கிடுவர். மானுட ஆன்மாக்களோடு இணைந்து அனைத்து தெய்வங்களும் ஏனைய உயர்குலத்து ஆன்மாக்களும் சத்திய யுகமாய் மலர்ந்திட்ட ஒரு பிரிவு பூமியினை ஆண்டிடுவர். மறுபிரிவு என்பது அறியாமையில் நிலைக்கும் ஆன்மாக்களையும் ஆணவத்தினில் திளைக்கின்ற ஆன்மாக்களையும் ஏற்றிருக்கும். சூரிய தேவராகிய யாம் எடுத்துரைக்க முற்படுவது யாதென்றே அனைவரும் தீர்க்கமாய் உணர வேண்டும். எவரெல்லாம் சத்தியயுக வித்துக்களாக மலர்ந்துள்ளீர்களோ, எவரெல்லாம் அகத்திய மகரிஷிகளின் ஆத்மார்த்த சீடராய் எழுச்சியுற்று செயல்புரிகின்றீர்களோ, அவர்கள் யாவரும் ஒன்று கூடி
பாதாள லோகம் நோக்கியே பயணிக்கும் ஆன்மாக்களை ஈர்க்கும் செயலினை ஏற்க வேண்டும். உதிக்கும் சித்திரை மாதம் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உன்னத வெப்ப சக்தியினை பூரணமாக பகிர்கின்ற காலமாகும். ஆதிசக்தியின் ஒடுங்கிய ஆற்றல்களின் துணை கொண்டு வீரியமான வெப்ப சக்தி வெளிப்படும். சூரிய தேவராகிய யாம் சத்தியம் உரைக்கின்றோம். சித்திரை மாதம் முழுவதும் அதிவீரிய வெப்பசக்தி வெளிப்படும். முன்னரும் பின்னரும் உதிக்கும் மாதங்களிலும் அதீத வெப்பசக்தி வெளிப்படும். இதனை ஏற்று சத்தியயுக வாசிகளாய் மலர்ந்துள்ள ஒவ்வொருவரும் பாதாள லோகம் நோக்கியே பயணிக்கும் ஆன்மாக்களை ஈர்க்க வேண்டும். பிளவுறும் பூமி என்பது மீண்டும் முழுமை அடைய வேண்டும் எனில் அனைத்து ஆன்மாக்களும் ஒன்றிணைய வேண்டும். பாதாள லோகம் நோக்கி பயணிக்கும் ஆன்மாக்களை சித்திரை திங்கள் எனப்படும் தருணம் முழுவதும் அனைவரும் வீரிய செயலினை ஏற்று ஈர்த்திடவே முனைய வேண்டும். அகத்திய மகரிஷிகளும் ஏனைய பற்பல தெய்வங்களும் பிளவுறும் பூமியின் மறு பகுதியான பாதாள லோகத்திற்கும் பயணித்து ஆன்மாக்களை மீட்டிடுவர். ஆதி பராசக்தி அன்னை அதீத வெப்ப ஆற்றல் கொண்டு பாதாள லோகத்திலும் ஒளிப்பாலம் எனும் வழித்தடம் அமைத்துள்ளார் எனில் உதிக்கும் சித்திரையில் ஆழமான பற்பல சத்தியங்கள் வெளிப்படும். 7 குதிரைகள் பூட்டிய ரதம் அதனில் யாம் பயணிப்பது என்பது 7 வகை ஒளி மற்றும் ஓசையினை ஏற்று பயணிப்பதனையே அறிவுறுத்துகின்றது. எமது ஒவ்வொரு குதிரையும் உங்களது உடலில் உள்ள ஒவ்வொரு சக்கரங்களோடும் கலப்புறும். எவ்விதம் மகா காலேஸ்வரரால் பஞ்ச தேகங்களும் பிரிக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் நிகழ்த்தப்படுகின்றதோ அவ்விதமே உடலின் 7 சக்கர அமைப்புகளும் அதன் நுண்ணிய பிரிவுகளும் எமது ஒளி ஒலி ஆற்றல்களால் சீரமைக்கப்படும். தேகத்தின் 7 சக்கரங்களுக்கும் வழங்கப்படும் ஆற்றல்களை எவ்விதம் பயனுறுத்தி பாதாள லோகம் நோக்கியே பயணிக்கும் ஆன்மாக்களை மீட்க இயலும் என்றுமே ஆதிபராசக்தி மற்றும் மகாகாலேஸ்வரரால் அருளப்படும் அருளுரைகளை ஏற்று அனைவரும் தீர்க்கமாய் தியானித்து ஆழ்ந்து செயல் புரிந்திட முற்படல் வேண்டும். உதிக்கும் சித்திரை மாதம் என்பது உணர்ந்தவர்களுக்கு மகோன்னத ஆற்றல்களை பொழிந்திடும். உணர்வுகளே உத்தமம் என்றே ஏற்று சத்தியத்தினை உணரக் கடவது. சூரிய தேவரின் ஆசிகள்.